நிர்வாகங்கள் தீர்மானங்கள் ஆலோசனைகள் எடுக்கும் போது கடுமையான சட்டத்திட்டங்கள் எடுக்கிறது. நாட்டு அரசாங்கம் கூட அப்படி சட்டத்திட்டங்கள் போடாது. அப்படி கடுமையான சட்டத்திட்டங்கள் என்ன செய்யறது? நிர்வாகங்களை உருவாக்குறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சோதரிகளே, என்ன சட்டத்திட்டம்? வரியில இல்லையா அவனுக்கு ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் தேவையில்லாத சட்டத்திட்டங்க. உங்களுக்கு பள்ளியினுடைய வரியை, அதாவது நீங்கள் சேமிக்க வேண்டுமா, அதற்கு இலகுவான நல்ல வழிகளை செய்யுங்கள். ஒரு உதவியா கொடுத்தால், ஒரு நோன்பு காலத்தில் யாராவது அதாவது ஏழைகளுக்கு கொடுங்கள் என்று கொடுத்தால், நம்ம ஒரு சட்டத்தை போடுறது தெரியுமா? ஊரில் நம்ம பள்ளியில வரியில சேராதவருக்கு யாருக்கும் கிடையாது. அது பள்ளி வேறு வேறு இருக்கிறது, அது வேறு விஷயம். ஆனால் நம்மளோட சுற்று வட்டாரத்தில் இருப்பான், ஒரு ஏழையாக இருப்பான், அவன் ஏதோ பள்ளி வரியில இல்லை, ஆனால் அவன் ஒரு ஏழை, அவன் பள்ளி வரியில இல்லை என்பதற்காக வேண்டி நம்மளோட சட்டத்திட்டத்தை நம்ம சொல்லுவோம். எப்படி? பள்ளி வரியில இல்லையா உங்களுக்கு சாமான் கிடையாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சோதரிகளே, ரசூலுல்லாஹ் இப்படி எல்லாம் பார்க்க இல்ல. ரசூலுல்லாஹ் தன்னுடைய பைத்துல் மால்ல இருந்து, அந்த கருவூலத்தில் இருந்து, ஹசானாவில் இருந்து முஸ்லிம் அல்லாதவனோ சட்டையை இழுத்து கிழிச்சு கேட்டா, ஒரு காட்டரபி எனக்கு உங்களுடைய ஹசானால இருந்து தாங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் எடுத்து கொடுத்தாங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சோதரிகளே, இதுதான் நம்முடைய மூமின்களுடைய பண்பாடாக இருக்கணும். இது என்னன்னு சொன்னா கட்டு சட்டத்தை போடுறேன். பள்ளி வரி இல்லையா அப்படி இப்படி அது இது அவனுக்கு கதைக்க இயலாது, ஆலோசனை சொல்ல இயலாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சட்டத்திட்டங்கள் இருக்கத்தான் வேண்டும். ஒரு நிர்வாகத்தை கொண்டு வருவதற்கு இருக்கத்தான் வேண்டும். அதனால் ஒரு அப்பாவை பாதிக்கப்படுகிறான் என்று சொன்னால், ஒரு நல்லது நடக்காமல் போகிறது என்று சொன்னால், என்னத்துக்கு அந்த சட்டத்திட்டங்கள்? நாம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்தவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், நம்முடைய பள்ளி நிர்வாகத்தில் அல்லாஹ்வுடைய கொஞ்சம் தெரிவிக்கப்படுகிறோம். முடிச்சு அல்லாஹ்வுடைய பள்ளி வாசல் என முக்கியமா தேவையான விஷயம் நம்முடைய சிந்தனைக்கு இதெல்லாம் இருக்கும். அல்லாஹ்வுடைய பள்ளி நிர்வாகம் ஒன்று இருக்குது. அந்த நிர்வாகம் கலைக்கப்பட்டு விட்டது. அந்த நிர்வாகத்தில் கலைக்கப்பட்ட உடனே அந்த 9 பேரும் இனி பள்ளி பக்கமே கிடையாது. தலைவராக இருக்கலாம், சேனாங்களா யாரா இருக்கலாம், சொல்வாரு இனி அப்போ பள்ளியில சோழியே நம்மளுக்கு வேணாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய துஆவை நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வர வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தூபா லி அப்தின் ஆஹிதின் பிஇலானி ஃபர்ஸிஹி ஃபீ ஸபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுகின்ற குதிரை தன்னுடைய குதிரையினுடைய கடிவாளத்தை பிடித்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுகின்றான். எப்படி போராடுகின்றான்? ரசூலுல்லாஹ் வர்ணிக்கின்றார்கள், அவருடைய தலையெல்லாம் பரட்டையாக, முகப்பரத்தின் கதமாகு, அவருடைய 2 பாதங்களும் அதாவது தூசி படிந்ததாக அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுகின்ற ஒரு போராளிக்கு அல்லாஹ்வுடைய சுவசோபம், தூபா, சுவர்க்கம் கிடைக்கட்டும் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், இதுதான் முக்கியமான ஒரு அம்சம். சொல்லுகின்றார்கள், இன் கான பில் ஹிராசதி கான பில் ஹிராசதி வ இன் கான பிஸ் சாகதி கான பிஸ் சாகதி. என்ன தெரியுமா சொல்லுகின்றார்கள்? படையினுடைய அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுகின்றான், இவ்வளவு கடுமையாக போராடுகின்றான். படையினுடைய ஆரம்பத்தில் கொண்டு போய் விட்டாலும் அவன் என்ன செய்வான்? கடுமையாக போராடுவான். படையினுடைய பின்புறத்தில் கொண்டு போய் விட்டாலும் கடுமையாக போராடுவான். படையினுடைய முன்புறத்தில் விடும்போது நல்லா போராடி விட்டு நீங்க கடைசியில நின்று கொள்ளுங்க சொன்ன உடனே, என்னப்பா நல்லா தானே நான் போராடி கொண்டிருந்தேன், என்னைய கொண்டே பின்னுக்கு விடுறீங்க என்று சொல்லி அந்த அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுகின்றவன் முணுமுணுத்துக் கொண்டு சரியான முறையிலே செய்யாமல் இருக்க மாட்டான். இப்படியாப்பட்ட ஒரு அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுகின்றவன் அவனுக்கு சுவர்க்கம் கிடைக்கட்டும். தூபா ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க?